அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அர்க்கம். கடந்த சில வருடங்களாக குழும பங்குச் சந்தையில் முதலீடு செய்து வரும் ஒரு முதலீட்டாளர். அதே நேரத்தில் என்னுடைய முதலீடுகளை வைட் லிஸ்ட் கொள்கைகளுக்கு அமைவாகவே முதலீடு செய்து வருகின்ற ஒரு நபர். அந்த அடிப்படையில் வைட் லிஸ்ட் கொள்கை முதலீட்டுக் கொள்கை சம்பந்தமாக தமிழ் மொழியில் காணப்படுகின்ற ஆக்க குறைபாட்டினை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்காகவும் தமிழ் மொழி மூலமாக வைட் லிஸ்ட் முதலீட்டுக் கொள்கைக்கு ஒரு அறிமுகம் வழங்குவதற்காகவும் அதே நேரத்தில் வைட் லிஸ்ட் முதலீட்டாளர்களை பற்றிய ஒரு அறிமுகமும், ஏன் யார் இவர்கள், அதாவது யார் இந்த வைட் லிஸ்ட் முதலீட்டாளர்கள், ஏன் இந்த வைட் லிஸ்ட் முதலீடுகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள், அதாவது வைட் லிஸ்ட் முதலீட்டு கொள்கைகளுக்கு அடிப்படை அமைவாக தன்னுடைய முதலீடுகளை மேற்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் ஏன் ஒரு காலமும் காணாத அளவு அதிகமான எண்ணிக்கையில் வைட் லிஸ்ட் முதலீட்டாளர்கள் கொழும்பு பங்குச்சந்தையினை தேடி வருகிறார்கள். அதே நேரத்தில் வைட் லிஸ்ட் நீங்கள் ஒரு வைட் லிஸ்ட் முதலீட்டுக் கொள்கையினை பின்பற்றாத ஒரு முதலீட்டாளராக இருப்பினும் ஏன் வைட் லிஸ்ட் முதலீட்டுக் கொள்கையினை பின்பற்றி முதலிடுபவர்களை உற்று நோக்கிக் கொள்வது உங்களுக்கு நீண்ட கால லாபத்தினை கொழும்பு பங்குச்சந்தையில் பெற்றுத்தரலாம் என்பதனை பற்றியும், அதே நேரத்தில் வைட் லிஸ்ட் முதலீட்டுக் கொள்கையினை அடிப்படையாக கொண்டு முதலீடு செய்து கொள்பவர்களை மென்மேலும் கொழும்பு பங்குச்சந்தைக்கு ஈர்த்து கொள்வதற்காக கொழும்பு சந்தையினை நிர்வகிக்கின்ற நிறுவனங்கள் சிஎஸ்சியாக இருக்கலாம், சக்காக இருக்கலாம், செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் மற்றும் பல அதுக்கு தொடர்பான அரசு நிறுவனங்களாக இருக்கலாம், என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் ஒரு அறிமுக வீடியோவாக அறிமுகம் கொடுப்பதற்காக இந்த வீடியோவினை பதிவு செய்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் தெற்கைச் சேர்ந்தவன். தெற்கில் நம்மளுடைய தமிழ் நடைமுறையும் மேடை தமிழும் ரொம்ப வித்தியாசம். அந்த அடிப்படையில் ஒரு சஞ்சலத்துடனும் ஒரு வித குழப்பத்துடனும் தான் என்னுடைய தமிழ் நடைமுறை இந்த வீடியோ முழுதாகவும் காணப்படும். அதனால் பல டைலெக்ட்ஸுகளை பாவித்துக் கொள்வேன். எனக்கு எது லேசாக இருக்குதோ அதனால் ஏதாவது என்னுடைய தமிழ் நடைமுறை சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளும்படி வேண்டிக்கொண்டு முதலில் வேண்டிக்கொண்டு இந்த அன்எடிட்டட், அன்பிளான்ட் அண்ட் அன்ஸ்கிரிப்டட் வீடியோவுக்கு நாங்கள் பிரவேசிக்கலாம். சரி, வைட் லிஸ்ட் முதலீட்டாளர்கள் என்றால் யார்? சுருக்கமாக சொன்னால் வைட் லிஸ்ட் முதலீட்டாளர்கள் என்பவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள், அதாவது இஸ்லாமிய மார்க்க மரபுகள் மற்றும் ஒழுக்கங்களுக்கு அமைவாக தன்னுடைய முதலீட்டு தீர்மானங்களை மேற்கொள்பவர்கள். உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கு, நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலோ இல்லையாயினும் உங்கள் அனைவருக்குமே தெரியும், முஸ்லிம்களுக்கு தன்னுடைய நம்பிக்கை அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக வியாபாரத்திலும் கூட ஈடுபட முடியாது. அதாவது உங்களை அனைவருக்கும் தெரியும், முஸ்லிம்கள் பண்டிகை இறைச்சினை அல்லது மதுபானத்தை இறைச்சினை சாப்பிட மாட்டார்கள், மதுபானத்தை குடிக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அவ்வகையான அது தொடர்பான வியாபாரங்களில் ஈடுபடுவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனினும் உங்கள் அனைவருக்கும் தெரியும், தற்கால உலகம் மிகவும் பின்னல்களுக்கும் அதாவது தற்கால உலகத்தில் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இல்லை, எல்லாம் கலந்துதான் காணப்படுகிறது. ரொம்பவே ஒரு குழப்பமான முறையிலும் கம்ப்ளெக்ஸான முறையிலும் தான் அமைந்திருக்கும். ஆகையால் மிக அண்மை காலம் வரையுமில்லே முஸ்லிம்கள் பங்குச்சந்தை மற்றும் இதர விஷயங்களிலிருந்து தூரமாகத்தான் இருந்தார்கள் என்ற அது ரொம்ப கம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஆனாலும் உங்கள் அனைவருக்குமே தெரியும், கடந்த ஒரு 3-4 தசாப்தமாக
இஸ்லாமிய நிதியியல், அதாவது இஸ்லாமிய வங்கித்துறை, இஸ்லாமிய நிதியியல் துறை சம்பந்தமாக நிறைய புலமைகள் வெளியே வந்திருக்கிறது. அது சார்ந்த பல நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இஸ்லாமிய வங்கிகளாக இருக்கலாம். உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், இலங்கையில் புதிதாகத்தான் இஸ்லாமிய வங்கி வந்தது கடந்த ஒரு 15 வருஷமாக. முதலில் ஒரு சில ஃபினான்ஸ் கம்பெனிகள் இனிஷியேட் பண்ணது. அதுக்கு பிறகு ஆமானா என்ற வங்கி ஒரு முதலீட்டு வங்கியாக வந்து கமர்ஷியல் பேங்காக, லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்காக மாறி இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் இலங்கையில் காணப்படுகின்ற அநேகமான கமர்ஷியல், அதாவது கன்வென்ஷனல், மரபு ரீதியாக வங்கி சேவையினை வழங்கி வருகின்ற வங்கிகள் கூட தன்னுடைய இஸ்லாமிய அலகுகளையோ கிளைகளையோ ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய அடிப்படையில் அதாவது சர்வதேச நிதியியலில், சர்வதேச வங்கி முறைமையில் செயற்படுவது சம்பந்தமான ஒரு பாரிய புலமை இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில் கடந்த ஓரிரு தசாப்தங்களிலோ கடந்த சில தசாப்தங்களில் ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஒரு விளைவாக இந்த பின்னல்கள் நிறைந்த வியாபார உலகத்திலும், அதாவது இந்த பின்னல்கள் நிறைந்த வியாபார உலகை அடிப்படையாக கொண்ட பெரிய லார்ஜ் ஸ்கேல், அதாவது காங்க்ளமரேட்ஸ், கம்ப்ளிகேட்டட் குரூப் ஸ்ட்ரக்சர்களை கொண்ட நிறுவனங்கள் தன்னுடைய உரிமையினை, அதாவது பங்குகளை விநியோகிக்கின்ற பங்குச்சந்தையில் எப்படி இஸ்லாமிய மரபுகளையும் விழுமியங்களையும் பேணியவாறு அவ்நிறுவனங்களில் பங்குகளை கொள்வனவு செய்வதோ அல்லது அப்பங்குகளில் இருந்து கொள்வனவு செய்யாமல் தன்னை தூரப்படுத்திக் கொள்வதோ என்ற அடிப்படையை குறித்தடும் ஒரு முறைமை தான் ஒயிட் லிஸ்ட் கொள்கை என்று சுருக்கமாக கூறலாம். இல்லை என்றால் ஷரியா கம்ப்ளைன், நான் கம்ப்ளைன் சொல்லுவாங்க. ஷரியாவினை பின்பற்றி, இஸ்லாமிய ஷரியாவினை, அதாவது இஸ்லாமிய சட்ட முறையினை, சிவில் சட்ட முறையினை பின்பற்றி பின்பற்றி முதலீடுகளை மேற்கொள்ளும் முறை, அல்லது அதனை பின்பற்றாது முதலீடினை மேற்கொள்ளும் முறைமை என்று சொல்லலாம். அந்த ஒயிட் லிஸ்ட் முதலீட்டு கொள்கையினை பின்பற்றி செயற்படும் முதலீட்டாளர்களை தான் நாங்கள் ஒயிட் லிஸ்ட் இன்வெஸ்டர்கள் அல்லது ஒயிட் லிஸ்ட் முதலீட்டு கொள்கையினை பின்பற்றி முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களாக நாங்கள் வரையறுத்தோ அல்லது குறித்தோ காட்டுவோம். அநேகமானவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள். இது வந்து அவர்களுடைய இறை நம்பிக்கை சம்பந்தமானது, தன்னுடைய ஆன்மீக சம்பந்தமானது. இது உண்மையே தனிப்பட்ட அடிப்படையில் தான் செயற்படுவார்கள். இது ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு அதாவது நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனமோ இயக்கமோ கிடையாது. அதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க்கினை வழங்குகின்ற ஒரு முறைமை காணப்படுகிறது. அதை சுயேட்சையாக ஏற்றுக்கொண்டு, சுயேட்சையாக அதனை பின்பற்றி, சுயேட்சையாக அதை விளங்கி கொண்டு, அதன் அடிப்படை அதை ஒரு ஃப்ரேம்வொர்க்காக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய முதலீடினை ஒரு மார்க்கத்தில் தன்னுடைய நம்பிக்கையில் அனுமதிக்கப்பட்ட முறையில் முதலீடு செய்பவர்களை தான் முதலீட்டாளர்கள் என்று சொல்லுவோம். அதுதான் ஒயிட் லிஸ்ட் முதலீட்டாளர்கள் என்று நாங்கள் சொல்வதாக இருந்தால் அவங்க தான் ஒயிட் லிஸ்ட் முதலீட்டாளர்கள். அதற்கு பின்னர் ஏன் இந்த ஒயிட் லிஸ்ட் முதலீட்டாளர்கள் கொள்கை தேவைப்படுகின்றது என்பதனை பற்றியும் நான் முந்தின பாயிண்ட்லேயே சொல்லியிருக்கிறேன். இந்த உலகம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது. அதுக்கு முதலீடு நிறைய வேர்ல்ட் ஹேஸ் சேஞ்ச் லாட். உலக வியாபாரத்துறை மிகவும் வேகமாக அபிவிருத்தி அடைந்திருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் நிறைய பின்னல்களுக்கும் ஒரு கம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சருக்குள்ளால போயிருக்கு. அதனால் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட காணக்கூடிய சந்தர்ப்பங்களை, அதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிகளை விட்டு கொள்ளாது, அதே சந்தர்ப்பத்தில் தன்னுடைய மார்க்க கொள்கையினையும் கூட விட்டு கொடுக்காத முறையில் முதலீடு செய்ய வேண்டிய தேவைப்பாடுகள் முஸ்லிம்களுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் இவர்கள் இதற்கான ஒரு வழிமுறையினை ஏற்படுத்தி கொண்டார்கள்.
சரி, அதுதான் ஒயிட் லிஸ்ட் முதலீட்டாளர்கள் யார், ஒயிட் லிஸ்ட் முதலீட்டு கொள்கைகள் ஏன் தேவைப்படுகின்றது என்பதற்கான ஒரு சுருக்கமான அறிமுகம். சரி, அதே சந்தர்ப்பத்தில் ஏன் இவ்வளவு நாளும் இல்லாத ஒயிட் லிஸ்ட் முதலீட்டாளர்கள் இப்போ வருகிறார்கள்? உண்டு. சரி, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இஸ்லாமிய நிதியியல் துறை மிக வேகமாக முன்னேறி இருக்கிறது. கடந்த 2-3 தசாப்த காலங்களாக நீங்கள் இஸ்லாமிய நிதியியல் அடிப்படையாக நிதியில், அதாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுபவர்களாக இருப்பினும் இல்லாதிருப்பினும் நீங்கள் கண்டிருப்பீர்கள், வெளிப்படையிலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு சில இஸ்லாமிய அடிப்படையில் மட்டும் இயங்குகின்ற வங்கிகள் கூட இலங்கையில் இப்போது காணப்படுகிறது. இதுதான் யதார்த்தம். அதே சந்தர்ப்பத்தில் பாரம்பரியமாக இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம்கள், அதாவது இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம்கள் மட்டுமல்ல, பல பல நாடுகளில் வசிக்கின்ற முஸ்லிம்கள் நினைத்து கொண்டிருந்தது, அனுமதிக்கப்பட்ட வியாபாரம் என்பது தன்னுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்வது, இல்லாட்டி தனக்கு தெரிஞ்சவர்களோட வியாபாரத்தில் முதலீடு செய்வது மட்டும்தான் அனுமதிக்கப்பட்ட முதலீடு என்று நினைத்தார்கள். அதே சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் இஸ்லாமிய வங்கிகள் நடைமுறைக்கு வருவதற்கு முந்தி, அதாவது காசினை முதலிட்டு ஒரு 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 ரிட்டர்னை பெற்றுக்கொள்ளும் முறை, எந்த முறையுமே அவங்க கையாளவில்லை. அதாவது தன்னிடம் காசு இருந்தால் ஏதாவது ஒரு இடத்தில் தொழில் செய்வார்கள், அந்த தொழிலில் ஏதாவது வளத்தினை சேகரித்து கொண்டால் அந்த வளத்தினை பயன்படுத்தி கொண்டு ஏதாவது ஒரு தன் சுயதொழிலை அமைத்து கொண்டு அந்த தொழிலில் ஈடுபட்டு அதில் வரக்கூடிய லாபத்தையோ நட்டத்தையோ ஏற்றுக்கொள்வார்கள். உதாரணமாக சொன்னால், நீங்கள் இஸ்லாமிய வங்கியோ அல்லது இஸ்லாமிய வங்கி பேங்கிங் யூனிட்ஸை கொன்ற கமர்ஷியல் பேங்கிங் யூனிட்ஸ் வரும் வரையில் அநேகமான முஸ்லிம்கள், இஃப் நாட் அநேகமான முஸ்லிம்கள் அநேகமான சந்தர்ப்பத்தில் வைத்துக் கொண்டிருந்தது ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். நாங்கள் அதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட நம்ம காசு போட்டு இருக்க மாட்டோம். அதாவது நாங்கள் வட்டி எடுக்க மாட்டோம். உங்களுக்கு தெரியும், வட்டி ஒரு இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் மிகவும் பாரதூரமான ஒரு ஒரு பாவம்னு தான் சொல்லுவாங்க. அதாவது தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் கருதுவாங்க. அது இந்த குடி, மதுபானம், சூதுவை விட பயங்கரமான ஒரு பாவமாகத்தான் இஸ்லாமிய மார்க்க ஒழுக்க விழுமியத்துக்குள் வரையறுத்து கூறுவார்கள். அதனால முஸ்லிம்கள் பல பேர் அதிலிருந்து தூரமாகத்தான் இருப்பார்கள். வட்டிக்கு கடன் எடுத்திருந்தாலும் கூட வட்டியை ஈட்டி தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போகும் முஸ்லிம்கள் மிக குறைவாகத்தான் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரிஞ்ச, உங்கள்கிட்ட கூட கேட்டு பார்க்கலாம், முஸ்லிம்கள் இஸ்லாமிய வங்கியின் அறிமுகத்துக்கு முன்னால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டினையோ அதாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்களையோ வைத்துக்கொண்டே இருக்க மாட்டார். உதாரணமாக நான் என்ற முதலாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டை வைத்துக்கொண்டது என்ற 20ஆம் வயசுக்கு பிறகு ஒரு இஸ்லாமிய வங்கியில் மட்டும்தான் நான் வச்சிருக்கிறேன். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த விஷயத்தை யோசிச்சே இல்லை. அடிப்படையில் சொன்னோம், நாங்கள் காசு இருந்தால் காசை போட்டது எப்படி நாங்கள் அந்த காசை பயன்படுத்தி நாங்களே ஒரு ரிட்டர்னை தேடிக்கொள்கிற முறையில் தான் எங்களோட யோசனை எப்போவுமே இருந்திருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இஸ்லாமிய நிதியியல் துறை ஒரு 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 அதீதமான வளர்ச்சியை கடந்த 2-3 தசாப்தங்கள் கண்டிருக்கிறது. அதனால் பாரம்பரியமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு சமூகம் இப்போ சரி, இந்த தேங்க்ஸ் டு இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் அவர்கள் அந்த பாரம்பரிய வியாபார முறைமையினை தாண்டி வேறு எங்கெங்கு தன்னுடைய மார்க்க அடிப்படையில் ஹலாலான முறையில் சம்பாத்தியத்தை மேற்கொள்ளலாம் என்று யோசிக்க துவங்கிவிட்டார். இன்னும் கூடவே இஸ்லாமிய வங்கிகள் சம்பந்தமாக மிக விமர்சனமாக ஒரு கேள்விக்குறியோடு பார்க்கக்கூடிய ஒரு கச்சிதமான இலக்கம் முஸ்லிம் சமூகத்தில் இன்னும் கூட இருக்கிறது. அதாவது ஸ்கெப்டிக்கலாக தான் பார்ப்பாங்க. இன்னுமே கூட அவங்களுக்கு தெரியாது இஸ்லாமிய வங்கிகள் பகிர்கின்ற லாபமும் வட்டியும் அவர்கள் இஸ்லாமிய வங்கிகள் பகிர்கின்ற லாபத்தையும் மட்டுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பார்கள். இன்னும் ஒரு ஸ்கெப்டிக்கலாக தான் பார்ப்பாங்க. அவங்களும் கூட இன்னும் கொஞ்ச நாள் ஒன்போடு வருவாங்க. அந்த அடிப்படையில் இவ்வளவு காலமாக பாரம்பரியமாக யோசிச்சு கொண்டு வந்த முஸ்லிம் சமூகம்
இப்போது சரி இந்த தேங்க்ஸ் டு இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் சரி கொஞ்சம் அடுத்த இடங்களில் ஒரு தேர்ட் பார்ட்டினை நம்பி ரெகுலேட் பண்ண தேர்ட் பார்ட்டினை நம்பி தன்னுடைய காசினை கொடுத்து அதாவது முதலீடு செய்து அதிலிருந்து ஒரு லாபம் ஈட்டிக்கொள்ளும் ஒரு முறைமையினை மெதுவாக அனுமதித்து தன் உள்ளகத்திலே அனுமதித்துக் கொள்ள துவங்கி இருக்கிறது. அது ஒரு முக்கியமான காரணம். அதே சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோனை நான் பதிவு செய்வது தமிழ் மொழியில், இந்த தமிழ் மொழியில் இந்த வீடியோனை பதிவு செய்வது முஸ்லிம்கள் அதாவது ஒயிட் லிஸ்ட் சம்பந்தமாக இன்னும் சரியான ஒரு இப்படி ஒன்று இருக்கிறது, ஒயிட் லிஸ்ட் முதலீட்டு கொள்கை ஒன்று இருக்கிறது என்று இன்னும் பல அநேகமான முஸ்லிம்களுக்கு இன்னும் தெரியாது, சரியா? அதே சந்தர்ப்பத்தில் ஆகவே அந்த முஸ்லிம்களுக்கும் ஒரு அறிமுகம் வழங்குவதற்காகவும் அதே சந்தர்ப்பத்தில் தமிழினை பேசக்கூடிய நம்மளுடைய சகோதர இனங்களுக்கும் ஒரு அறிமுகத்தை வழங்குறது தான் இந்த வீடியோவினை நான் பதிவு செய்கிறேன். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். முதலீடு, நான் இதை அரசியல் பேசுறது என்று யாரும் நினைச்சு கொள்ளக்கூடாது. வணிக உலகம், நாங்கள் பொதுவாக பொருளாதாரத்தில் சொல்லுவோம் அரசியல், பொருளாதார, சமூக விஷயங்கள்னு சொல்லுவோம். சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ்லாம் சொல்லுவோம். இது மூன்றும் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சு தான் காணப்படுது. இது ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்பவும் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு டெரிஃப் சம்பந்தமாக அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் ஏதாவது ஒரு புத்திக்கு தகுதியானதோ அல்லது புத்திக்கு தகாத ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் கட்டாயம் கன்சிக்வன்ஸை நாம் எல்லாருமே உலக பொருளாதாரமே ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை. அதனால் அரசியலினை அதாவது சமூக அரசியலினை ஒரு நாளுமே பொருளாதார வணிக செயற்பாட்டிலிருந்து தூரமாக வைத்து பார்க்க முடியாது. அதுதான் யதார்த்தம். நாங்கள் எவ்வளவுதான் அதை விரும்பினாலும் அதை நம்ம தூரப்படுத்தி வைக்க முடியாது. அந்த அடிப்படையில் ஏன் அதிகமான ஏன் என்றுமே காணாத அளவுள்ள அதிகமான எண்ணிக்கையில் முஸ்லிம் சமூகத்தினைச் சேர்ந்த ஒயிட் லிஸ்ட் முதலீட்டாளர்கள், முஸ்லிம் சமூகத்தினைச் சேர்ந்த ஒயிட் லிஸ்ட் முதலீட்டு கொள்கையினை அடிப்படையாக கொண்டு முதலீட்டாளர்கள் கொழும்பு பங்குச்சந்தையில் என்றும் காணாத அடிப்படையில் அதிக எண்ணிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் 2 முக்கியமான காரணம் உண்டு. இஸ்லாமிய நிதியியல் துறை கண்ட மாற்றம், அதே சந்தர்ப்பத்தில் தமிழ் பேசக்கூடிய நாங்கள் இந்த நாட்டில் தெரியும், இந்த நாட்டில் சிறுபான்மையாக்கிய நாங்கள் சிறுபான்மை இனத்தவர்கள் கடும் இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் முகம் கொடுத்திருக்கிறார். 1956ஆம் ஆண்டிலிருந்து அங்கு தொடர்ந்து பல ரைட்ஸ்கள், சிறுபான்மைகளுடைய உரிமைகள் பல சந்தர்ப்பங்களில் பறக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பிளாக் ஜூலைக்கு பிறகு நிறைய தமிழ் சகோதரர்கள் இந்த நாட்டை விட்டு போனார்கள். அதே நேரத்தில் நிறைய தமிழ் சகோதரர்களும் கூட தன்னுடைய முதலீடுகளை கொழும்பு பங்குச்சந்தையில் மேற்கொண்டார்கள். சொத்துக்களில் தன்னுடைய முதலீடுகளை மேற்கொள்வதை விட சரிதான், ஏதாவது ஒரு ஆட்ஸ் வந்து இந்த கடையையோ இந்த வீட்டையோ பற்ற வச்சிடலாம். ஆனால் தன்னுடைய ஒரு லிஸ்டட் கம்பெனியினவோ எரிக்கலாத நிர்வாகிகளால் அது ஒரு ரஷனலான டிசிஷன். அந்த அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு உண்மைதான் கொழும்பு பங்குச்சந்தை என்றும் காணாத ஒரு உயர்வினை அடைந்தது. அது எல்லாருக்கும் ஒரு ஊகிக்கக்கூடிய விஷயம் தான் இல்லையா? ஒரு 30 வருட கால யுத்தம் இருந்தது. அந்த நாட்டில் யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு பங்குச்சந்தையில் நீங்கள் ஈடுபடுபவராக இருப்பினும் இல்லாதிருப்பினும் சாதாரணமாகவே ஒரு பங்குச்சந்தை நல்லாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது நாடு யுத்தத்திலிருந்து வெளியே வந்து அந்த நாட்டு சம்பந்தமாக நம்பிக்கை, நாடு நல்ல வரம் என்ற யுத்தத்துக்கு பிறகு நல்ல வரம் என்ற நம்பிக்கை இருந்த பல பேர் போய் முதலீடு செய்து அந்த ஊக்குவிப்பினால பங்குச்சந்தை மிக சிறந்ததாக செயற்பட்டது 2009, 10, 11 வருஷங்கள். முக்கியமாக 2010, 11ஆம் வருஷங்கள். அதனால் அவங்களுக்கு தெரியும் முஸ்லீம் சமூகம் எப்போவுமே ஒரு வியாபார சமூகம். அவங்க எந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தை கண்டாலும் நாங்களும் அதில் பங்கு கொள்ளணும்னு நினைப்பாங்க. சரியோ? அதே நேரத்தில் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு முஸ்லிம் விரோத இனவாத செயற்பாடு தெற்கில் மிக கடுமையாக இயங்கி வந்தது. அதாவது
ஊடகத்தில் சொல்லுவார்கள், மேடை போட்டு சொல்லுவார்கள், முஸ்லீம்களுக்கு சொத்து விற்காதீங்க, முஸ்லீம்களோட கடைக்கு போகாதீங்க, அவங்களோட வியாபாரத்தில் ஈடுபடாதீங்க அப்படின்ற ஒரு ஒரு கருத்தியலை ஏற்படுத்தணும். அதுக்கு பிறகு உச்சகட்டமாக 2014ஆம் ஆண்டு ஒரு ரயட்ஸ் ஏற்பட்டது தெஹிவரை தர்கா டவுனில். அதுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு கண்டியிலும் ஏற்பட்டது. இது ஏற்பட்டதுக்கு பிறகு பல பேர் இப்படித்தான், நான் ஒரு முஸ்லீமாக இருந்தால் இந்த சொத்து இருந்தால் தான் நீங்கள் இருப்பீங்க, வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு சொத்து இருந்தால் தான் எரிக்கலாம். அதனால இவர்களும் இவர்களோட சர்ப்ளஸ் வெல்த் சேகரிக்கிறதுக்கு ஒரு 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 அரச ஃப்ரேம்வொர்க்குள்ளால் இருக்கிற ஒரு ஒரு சிறந்த துறையினை தேர்வு செய்ய தொடங்கினார். அந்த அடிப்படையில் நிறைய பேர் தன்னை அறியாமலே கொழும்பு பங்குச்சந்தையை நோக்கி வர தொடங்கினார். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், நவீன ஊடகத்தின் வளர்ச்சியின் பிறகு நீங்கள் ஒரு ஒயிட் லிஸ்ட் இன்வெஸ்டராக இருக்கலாம், இல்லாதிருக்கலாம், அல்லது கொழும்பு பங்குச்சந்தை சம்பந்தமாக எந்தவித அறிவும் இல்லாத பங்குச்சந்தை சம்பந்தமாகவோ இது சார்ந்த முதலீடு சம்பந்தமாக எந்தவித ஒரு 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 ஒப்பீனியனும் இல்லாதவராக இருப்பினும் உங்களுக்கே தெரியும், இந்த காலத்தில் நீங்கள் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலோ ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணாலோ எப்படி நீங்கள் மில்லியனர் ஆகிறது, ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, பிட்காயினில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை சம்மந்தமாக தான் காய்ச்சி கொண்டு போகிறாங்க. கிரிப்டோவில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அது சம்பந்தமான கலந்துரையாடல் மிக வேகமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் ஒரு பொதுவாகவே இந்த தலைமுறை வெல்த் மேக்சிமைசேஷன் சம்பந்தமாக மிகவும் ஒரு தீவிரமாக தேடி அதை நோக்கி தீவிரமாக அணுகிற ஒரு சமூகமாக தான் யாருமே இருக்கிறார். இதெல்லாம் சேர்ந்துதான் என்றுமே காணாத அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான ஒயிட் லிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொள்கையினை அடிப்படையாக கொண்டு முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் கொழும்பு பங்குச்சந்தையினை நோக்கி வருகிறார்கள். சரி, இது ஒரு சுருக்கமான விளக்கம். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த மாதிரி அறிமுகத்தை கொடுத்தா, ஏன் இந்த ஒயிட் லிஸ்ட் பங்குச்சந்தையினை அடிப்படையாக கொண்டு ஒயிட் லிஸ்ட் கொள்கையினை அடிப்படையாக கொண்டு முதலீடும் செய்யும் முதலீட்டாளர்களை உத்து நோக்குவது, நீங்கள் ஒயிட் லிஸ்ட் கொள்கையினை அடிப்படையாக கொண்டு முதலீடு செய்யும் முதலீட்டாளர்களாக இல்லாதிருப்பினும் ஏன் இந்த குரோவிங் இன்வெஸ்டர் குரூப்பை, அதாவது குரோவாகி கொண்டு வருகின்ற எண்ணிக்கை அடிப்படையில் அதிகரித்து வருகின்ற இந்த முதலீட்டு குழுவினை ஏன் அவர்களின் நடவடிக்கைகள், அவர்களின் சிந்தனைகள், அவர்கள் ஏன் ஒரு பங்கில் முதலிடுவார்கள் அல்லது ஏன் அவர்கள் ஒரு பங்கிலிருந்து முதலீட்டினை தவிர்த்து கொள்வார்கள் என்ற விஷயத்தினை பற்றி அறிஞ்சு கொள்வது ஏன் ஒரு நான் ஒயிட் லிஸ்ட் இன்வெஸ்டருக்கு முக்கியம் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். முஸ்லிம்கள் பொதுவாகவே ஒரு ஒரு முயற்சியாண்மைக்கு சாதகமான, அதாவது ஆண்டர்ப்ரூனியலானவர்களாக தான் இருப்பார்கள். சரியோ? அதுக்கு பிறகு இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம்கள் வியாபாரத்தில் தான் பாரம்பரியமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணமாக அவர்கள் பங்குச்சந்தையினை தன்னுடைய மார்க்கத்தில் அவர்களுக்கு இருந்த ஒரு சில கருத்து வேறுபாடுகள், அதாவது மார்க்கத்துக்கு இது முரணாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பல வருடங்களாக இதிலிருந்து தூரமாக தான் இருந்தார்கள். ஆனாலுமே இவர்கள் பாரம்பரியமாக இலங்கையில் இருக்கிற 3 சமூகத்தினை எடுத்தாலும் கொஞ்சம் வியாபாரத்துக்கு கொஞ்சம் நெருங்கியவர்களாக தான் இருப்பார்கள். இவங்க அவ்வளவு சேமிக்குன்னு நினைக்க மாட்டார்கள். ஒன்று வியாபாரம் செய்வாங்க, இல்லைன்னு சொன்னால் முதலீடு செய்யத்தான் விரும்புவாங்க. அதனால இந்த சமூகத்தில் இருந்து தான் இந்த ஒயிட் லிஸ்ட்னு சொல்லக்கூடிய முதலீட்டாளர்களும் வந்து கொண்டு இருக்கிறார். அது ஒரு காரணம். அதுக்கு பிறகு இஸ்லாமிய, அதாவது ஒயிட் லிஸ்ட் முதலீட்டு கொள்கையிலே உங்களுக்கு கேம்பிளிங், ஸ்பெக்யூலேட்டிவாக ஷேர் மார்க்கெட்டுகளில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 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 பங்கினை கொள்வனவு செய்வதாக இருப்பின் அந்த கம்பெனி சம்பந்தமாக பரிபூர்ண அறிவு இருக்கணும்.
ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கணும். அதை தவிர்த்து நான் இன்றைய காலில் வாங்கி இந்த பிற்பகல் விற்கிறேன்னு சொல்லிட்டு டே ட்ரேட் செய்ய முடியாது. டே ட்ரேட் செய்வது கூட இஸ்லாமிய சட்டங்களுக்கு அமைவாக மிகவும் கேள்விக்குரியதாகவும் தடுக்கப்பட்டதாகவும் தான் இருக்கிறது. என்று கேம்பிள் பண்ணுவது இஸ்லாத்தில் சம்பூர்ணமாக தடை செய்யப்பட்ட விஷயம். உங்களுக்கு கேம்பிளராக இருக்க இயலாது. நீங்கள் ஒரு ரஷனல் டிசிஷன் மேக்கராக தான் இருக்கணும். நீங்கள் ஒரு அதுக்கு பிறகு இஸ்லாமிய நிதியியல், அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் உங்களுக்கு காசினை சம்பாதிக்கலாம். அதாவது யூ கேன் ஒன்லி மேக் மணி பை கிரியேட்டிங் வேல்யூ. யூ கான் மேக் மணி அவுட் ஆஃப் ஸ்பெக்யூலேஷன். நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவினை கிரியேட் பண்ணணும். ஸ்பெக்யூலேஷன் மூலமாக உங்களுக்கு காசினை மேற்கொள்ள முடியாது. அதனால் வைட்லிஸ்ட் கொள்கையினை பின்பற்றக்கூடியவர்கள் அநேகமான சந்தர்ப்பத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்களாக தான் இருப்பார்கள். அவர்கள் ஒரு பங்கினை ஒரு கம்பெனியில் தன்னுடைய முதலீட்டை மேற்கொண்டால் இன்றைக்கு முதலீடு செஞ்சுட்டு நாளைக்கு வெளியே வர மாட்டாங்க. அதனால் அவர்கள் முதலீடு செய்யும் அநேகமான முதலீடு ஸ்டேபிளான முதலீடுகளாக தான் இருக்கும். இந்த ஸ்பெக்யூலேட்டிவ் ஆன கவுண்டர்ஸ்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க பொதுவாக. அதுக்கு பிறகு உங்களுக்கு அநேகமானவர்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் வட்டி அவங்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய முஸ்லீம்கள் வட்டி அடிப்படையில் லோன்கள் எடுத்தாலுமே அநேகமானவர்கள் அதிலிருந்து தவிர்த்து தான் இருப்பார்கள். அதனால இவங்க மார்ஜின் ட்ரேடிங்லாம் பண்ண மாட்டார். இவர்கள் அநேகமானோர் தன்னுடைய சொந்த காசினை பயன்படுத்தி தான் முதலீடு செய்வார். அதனால இவங்களோட ஹோல்டிங் பவர் ரொம்ப லாங்காக தான் இருக்கு. இதனால் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு இன்னும் ஒரு தன்னுடைய மார்க்க பணியாக இருக்கிறது ஜக்காத் என்ற ஒரு விஷயம். அதாவது அவர்களோட எல்லா 12 மாத முடிவுக்கு பிறகும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தினையும் ஒன்று திரட்டி தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அனைத்து சொத்துகளுக்கும் அவர்கள் ஜக்காத் என்ற ரெண்டரை விதமான ஜக்காத்தினை கொடுக்கணும். அதாவது உதாரணமாக வைப்பாங்க, நான் ஒரு முஸ்லீம் என்கிட்ட ஒரு மில்லியன் காசு இருக்குதுன்னு, அதை நான் எஃப்டியில் போட்டுன்னு வைங்களேன், ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிற எஃப்டியில் போட்டுன்னு வைங்களேன், அதில் சுமார் எனக்கு 7 to 8 வீதம் எனக்கு லாபம் வருதுன்னு வைப்பாங்க ஒரு வருட கடைசியில். எனக்கு அப்போது 1 மில்லியனும் ஒரு 80,000 போல் லாபம் கிடைக்கும். சரியோ? ஆனாலுமே நான் ஒரு வருட முடிவுக்கு பிறகு என்னிடம் காசாக தங்கியிருந்து அந்த 1 மில்லியனில் 25,000 ரூபாய், அதாவது குறைந்தது 25,000 ரூபாய் 2.5 வீதத்தில் ஜக்காத்தாக நன்கொடையாக ஆட்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த நெற்றிடம் வந்து ரொம்ப குறைவு. ஆகையால் இஸ்லாமிய விழுமியத்தை விரும்புபவர்கள் தன்னுடைய வளத்தினை பெருக்கிக் கொள்ள வேண்டிய கடப்பாடுகள் இருக்கிறார். அதாவது ஒன்றில் அவர்களுடைய வளத்தினை பெருக்கிக் கொள்ளணும், இல்லைன்னு சொன்னால் அவங்க ஜக்காத் கொடுத்து தன்னுடைய வளத்தினை இல்லாத ஆக்கிக் கொள்ளணும். இது ஒரு இஸ்லாமிய நிதியியல் ஒரு அடிப்படை விஷயம். இந்த எக்கனாமிக்ஸ் படித்தவங்க அனைவருக்குமே தெரியும், வளங்கள் குறைவானது. ஒன்றில் இருக்கிற வளத்தை உருப்படியாக பாவி, இல்லைன்னு சொன்னால் பிரயோஜனமானவங்களுக்கு கொடுங்க. அதுதான் அடிப்படை. அதாவது சொன்னால் ஒரு வெல்த் டேக்ஸ் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு எக்கனாமிஸ்ட் மாறட்டு கட்டுப்பாடாக தெரியும். அநேகமானவங்க இதைத்தான் ஒரு சொல்யூஷனாகவே மாடர்ன் எக்கனாமிக் கிரைசிஸும் கூட சொல்லுவாங்க, வெல்த் டாக்ஸேஷன். அதாவது எலன் மஸ்காக இருந்தாலும் அவர் 100 பில்லியன் இருந்துன்னு சொன்னால், அவர் ஒரு உதாரணமாக சொன்னால் ஒரு முஸ்லீம் நபராக இருந்தால் அவர் 100 பில்லியனை மாதிரி சும்மா வச்சுட்டு இருக்க இயலாது. சரியோ? அவர் ஏதாவது ஒரு பிரயோஜனமான விஷயத்துக்கு போடணும். ஒன்றில் அவர் அதை 110 பில்லியன் ஆக்கி கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் அவர் 100 பில்லியன் வந்து வேற வருஷ கடைசியில் 97.5 பில்லியனாக குறையும். ஏன்னா அவர் 2.5% ஜக்காத் கொடுக்கணும். இதை வந்து யாரும் முன்னின்றோ பரிச்சை கொடுக்கறது இல்லை. ஒரு உண்மையான நம்பிக்கையாளராக இருந்தால், இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அவருக்கும் அவர் இறைவனுக்கும் இடையில் நடக்கிறது. யாரையும் ஏமாத்தலாம், இறைவனை ஏமாத்தல, அதுதானே இறை நம்பிக்கையாளருக்கு. அதான அவர் நம்பிக்கையை. அந்த அடிப்படையில் அவங்க செயற்படணும். அதனால ஜக்காத்தும் இருக்கிறனால ஜக்காத் சம்பந்தமான அறிவும் முன்னைய கால முஸ்லீம்களை விட இக்கால முஸ்லீம்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக தான் காணப்படுது. முற்காலத்தில் தங்கத்துக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 பவுண்ட் தங்கம் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த 100 பவுண்டில் 2.5 பவுண்டுங்க கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். முன்ன காலத்தில் தான் கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய மார்க்க சம்பந்தமாக அறிவும் முஸ்லீம்கள்கிட்ட இப்போ அதிகமாக காணப்படுகிறது. அதனால் நிறைய பேர் ஜக்காத்தினெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால அவங்களோட
ஃபைனான்ஷியல் லிட்ரஸியும் ரொம்ப அதிகரித்து கொண்டே வருது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 2வது பாயிண்டில், இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி, வெல்த் மேக்ஸிமைசேஷன் அது இதுன்னா நிறைய பேர் கதைப்பாங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, நான் இதை சொன்னேன் நம்ம ஞாபகம் இந்த வேடியல், இஸ்லாமிக் நிதியியல் என்று சொல்கிறது ஒரு அசட் பேக் ஃபைனான்ஸ். அதாவது ஒரு 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 சொத் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் காசு கிரியேட் பண்ண இல்லாது, அதாவது ஸ்பெக்யூலேஷன் அடிப்படையாக கொண்டு இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு காத்தின் மூலம் காசு உருவாக்கல. அதனால் முஸ்லீம்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் இந்த கிரிப்டோ, அதுக்கு பிறகு கிரிப்டோ போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாளுமே இஸ்லாமிய அடிப்படையில் அனுமதிக்கப்பட முடியாத விஷயங்கள். அதுக்கப்புறம் உங்கள் அனைவருக்குமே தெரியும், முஸ்லீம்களுக்கு யூடிக்கெல்லாம் போகிறது, இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் போகிறது, வட்டி இருக்குது, டிபிக்கு போகிறது, ட்ரெஷரி பில்லுக்கு போகிறது. எஸ், ஒரு புதிய இஸ்லாமிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வரப்போகுது, சுகோக்னு. அது வேற விஷயம். அது ஸ்ரீலங்கா போல நாடுகள்லாம் எந்த லெவலுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு சொல்ல தெரியாது. அதனால் உங்களுக்கு மிச்சம் விஷயங்களில் அதாவது தேவைப்பாடு இருக்கிறது. அவங்க நியாயமாக மாறி இருக்கிறாங்க அவங்களோட பாரம்பரிய சிந்தனையிலிருந்து. அப்படி இருந்தாலுமே கூட அவர்களுக்கு இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றாதவர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம், அதாவது முதலீட்டு சுதந்திரம் இவர்களுக்கு இல்லை. அதாவது இவங்க திரும்பி ஒரு குறிப்பிட்ட, அதாவது அனுமதிக்கப்பட்ட ஒரு முதலீடாக இவங்களோட பாரம்பரிய வியாபாரத்தை தவிர்த்து சொத்துக்களை வாங்குறது, வீடுகளை சேகரிக்கிறது. உண்மையிலே சொத்துக்களை கூட இப்போ அவங்க வாங்க மறுக்கிறாங்க. என்ற ஜக்காத் கொடுக்கணும், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காணி இருந்தால் அந்த காணிக்கு நான் ஜக்காத் கொடுக்கத்தான் வேணும், சும்மா வச்சுட்டு இருக்கல. நான் ஏற்கனவே டச் பண்ண பாயிண்ட், ஜக்காத் சம்பந்தமாக அறிவு மென்மேலும் வளர முஸ்லீம்கள் விரும்பினாலோ விரும்பாமலோ தன்னுடைய இருக்கக்கூடிய வளத்தின ஃபார் அ கிரேட்டர் யூஸ் அவங்க போட்டுக்கொண்டு தான் இருக்கும். ஒன்றில் அவங்க அதில் இருக்கிறதுல ஜக்காத் கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அதை கிரேட்டர் யூஸுக்கு போட்டு மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டே தான் இருக்கணும். அதனால் முஸ்லீம்கள் மிச்சம் சேமிப்பு, தங்கத்திலிருந்து அதுக்கப்புறம் சொத்து சேமிப்புகளிலிருந்து இப்போவே விலகிக்கொள்ள தொடங்கிட்டாங்க. மென்மேலும் இந்த அறிவு வளர அதுகளிலிருந்து இன்னும் தூரமாகும். ஆனாலும் முஸ்லீம்களுக்கு நான் முஸ்லீம்களைப் போல, அதாவது இஸ்லாமிய சட்ட பின்னணிய கடைபிடிக்க தேவையில்லாதவர்கள், அதாவது கடைபிடிக்க எந்தவித தேவையமற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய முதலீட்டு சுதந்திரம் இவங்களுக்கு இல்லை. அதனால எகெயின் இவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் இருக்காங்க. சரியா? சரியான ஒன்டர்ப்ரோனியரான ஆட்கள், சேமிக்க அவ்வளவு விருப்பமில்லாதவர்கள், சேமிப்பது சம்பந்தமாக தன்னுடைய மார்க்கமே அவ்வளோ என்கரேஜ் பண்ணாது, குவிக்கிறது சம்பந்தமாக என்கரேஜ் பண்ணாது. அதனால இவங்க வெல்த் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கொள்ளவே தான் வேணும். அதே நேரத்தில் கடந்த காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்கள், கசப்பான சம்பவங்கள் இவங்களுக்கு ஃபிசிக்கல் அசட்களை ஹோல்ட் பண்ணுவது சம்பந்தமாகவும் நிறைய கேள்வியினை மனசில் ஏற்படுது. அவங்க ஷாமகடுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் ஒரு ஒயிட் லிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொள்கையினை பின்பற்றாதவராக இருப்பின் உங்களுக்கு இருக்கக்கூடிய லிபர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் லிபர்ட்டி அவங்களுக்கு இல்லை. அதனால் அவங்க இதில் தான் அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கொள்வாங்க. உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் ஃபோர்ஸில் ஒரு முக்கியமான விஷயம்தான் டிமாண்ட். சரியோ? அதனால் இவர்களோட மத்தியில் எந்த கவுண்டர்ஸ் மவுஸ் அதிகமாக காணப்படுகிறதோ அந்த கவுண்டர்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு, அந்த கவுண்டர்ஸுக்கு லாங் டேர்மில் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். உதாரணமாக சொன்னால், நீங்கள் எடுத்து பார்த்தா கொழும்பு பங்குச்சந்தையிலும் கூட எங்களுக்கு டிஸ்டிலரியில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அது ஓப்பன் தானே. அதுக்கு பிறகு எங்களுக்கு மரபு ரீதியாக கன்வென்ஷனல் பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்லையும் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்? அதில் லிக்கர் அண்ட் கேம்பிளிங் இன்வால்வ் ஆகிறதுனால எங்களுக்கு அதை செய்ய இயலாது. அப்போ எங்களோட நோக்கங்கள், எங்களோட ஃபோக்கஸ் கொழும்பு பங்குச்சந்தையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு நிறுவனங்களுக்கு மத்தியில் தான் சுருண்டு கொண்டே இருக்கும். இதில் நீங்கள் புரிஞ்சு கொள்வீர்களாயின் உங்களுக்கு உதவும்
டிமாண்டுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கொள்றதுக்கு, உங்களை ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆக்குறதுக்கு இது உதவும். அதுக்கு பிறகு இன்னும் நீண்ட விஷயங்கள் இருக்குது. நாங்கள் மென்மேலும் பல வீடியோக்களை போடுவோம். ஒயிட் லிஸ்ட் கொள்கை என்னது, அதில் எப்படி நீங்கள் பங்குகளை தேர்வு செய்கிறது, பியூரிஃபிகேஷன் ரேஷன்ல என்னது, டெட்டு குவேட்டின்னா என்னது, நாங்கள் அதை எப்படி ஒரு 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 கவுண்டரை நாங்கள் ஒயிட் லிஸ்ட்னு சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறது சம்மந்தமாகவும் நாங்கள் சில குறுகிய வீடியோக்களை போடுவோம். இது ஒரு ஹோலிஸ்டிக் வீடியோவை தான் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன், முஸ்லீம்களுக்கு கன்வென்ஷனல் டெட்டை வச்சு, ஒரு சுருக்கமாக சொன்னால் கன்வென்ஷனல் டெட்டை வச்சு கொண்டு இருக்கிற ஹைலி கியர்டு, அதாவது 30% மேலே டோட்டல் கேபிட்டலில் டெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் டெட் கேபிட்டல் இருந்தால் அந்த மாதிரி நிறுவனங்கள் அவங்களுக்கு முதலீடு செய்ய முடியாது. அப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்கள் இருக்கின்றது. இதை புரிஞ்சு கொண்டால் உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் இந்த கவுண்டர்ஸ்களை பிக் பண்ணி கொள்வது. அதனால் முஸ்லீம்கள், அதாவது ஒயிட் லிஸ்ட் அடிப்படையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்கள், முஸ்லீம் முதலீட்டாளர்கள் எண்ணிக்கை மென்மேலும் அதிகரித்து கொண்டே போகக்கூடிய வாய்ப்பு தான் இங்கே இருக்குது. அதனால் இவங்களை புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு கடைசியாக இந்த வீடியோ மிக நீண்டு போயிட்டு மன்னிச்சு கொள்ளுங்க, இதை அவ்வளோ பிளான் பண்ண இல்லை, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறதுக்காக உண்மையான நினைத்தது செய்கிறோம், அதில் மன்னிச்சு கொள்ளுங்க, நீண்டு கொண்டு போகுது. கடைசியாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒயிட் லிஸ்ட் முதலீட்டாளர்களுக்கு கொழும்பு பங்குச்சந்தையில் இருக்கிற அநேகமான முதலீடுகளில் நிறுவனங்களை முதலீடு இயலாது நேரடியாக. உதாரணமாகவும் சில டிஸ்டிலரிஸில் நாங்கள் சித்தாலும் கூட முதலீடு செய்யலாது இல்லையா, அவங்க லிக்கரை விற்பாங்க, அதனால் நாங்கள் முதலீடு செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் கன்வென்ஷனல் பேங்க்ஸில் நாங்கள் முதலீடு செய்ய மாட்டோம், ஃபினான்ஸ் கம்பெனிகளில் முதலீடு செய்ய மாட்டோம். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரில் மெயின் பிஸ்னஸாக அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதாக இருந்தால் கூட நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அவங்களோட ஃபுட் அண்ட் பெவரேஜ் மற்றும் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து அவங்களோட பெரிய ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ வர்றதுனால. ஆனாலும் நான் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற கொழும்பு பங்குச்சந்தை சம்பந்தமாகும் தீர்மானங்கள் எடுப்பவர்களுக்கு மற்றும் இந்த பங்குச்சந்தையில் தன்னுடைய நிறுவனங்களை லிஸ்ட் செய்து கொண்டிருக்கும் C-லெவல் மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு மெசேஜை நான் பரிமாறிக்கொள்ள நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய நிதியியல் துறையினை இலங்கையில் முதற்முறையாக கொண்டு வந்து, அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முழுமையாக ஈடுபட்ட ஒரு நிறுவனம் தான் LOLC நிறுவனம். அவர்களின் LOLC அல்ஃபலா தான் உண்மையை சொல்ல போனால் ஒரு நிறுவன அடிப்படையில் இஸ்லாமிய ஃபைனான்ஷியல் சிஸ்டத்தை இங்கே கொண்டு வந்தது. அவங்க அந்த நேரம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டு கேபிட்டலைஸ் பண்ணவங்க. ஏன்டா ஒரு பெரிய ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டி, ஆனால் லீஸ் பிஸ்னஸ்லேருந்து ரொம்ப தூரமாக இருந்தாங்க. அப்போ அவங்க ஷரியா கம்ப்ளைண்ட்டான லீஸை கொண்டு கொடுத்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணாங்க. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிஸ்னஸ் டிசிஷன் ஃப்ரம் தேர் எண்ட். ஆனாலுமே கூட அந்த நிறுவனங்களிலும் கூட எங்களுக்கு ஆயோஜனை செய்ய இயலாது, முதலீடு செய்ய இயலாது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ உதாரணம் எடுத்தால் வங்கிகளை கூட எடுத்தால், நவீன காலத்தில் இருக்கக்கூடிய வங்கிகளை கூட எடுத்தால் கூட எல்லா வங்கிகளையும் கூட இஸ்லாமிய யூனிட்கள் இருக்குது. நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு சொன்னால், ஷேர்ஸ்களை ஸ்பிளிட் பண்ணுறது, அதாவது கன்வென்ஷனல் பார்ட், இஸ்லாமிக் பார்ட், இப்படியெல்லாம் ஸ்பிளிட் பண்ணினா இந்த இடங்களுக்கு கூட ஒயிட் லிஸ்ட் முதலீட்டு பின்னணியை, அதாவது முதலீட்டு கொள்கையினை பின்பற்றக்கூடியவர்களின் அதாவது பங்கினை மென்மேலும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி காங்க்ளமரேட்னு சொல்லுங்களேன், அவர்களுக்கு லேசாக அவங்களோட ரெவென்யூ ஸ்பிளிட் பண்ணி, சரியா, இதுக்கு ஸ்ரீலங்கன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவினை ஒரு முதலீட்டு மத்தியஸ்தானமாக நிறுவிட முயற்சிகளும் அனைவருமே இது சம்பந்தமாக தன்னுடைய கவனத்தினை கொடுத்தால் சிறந்தது நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காணப்படுது. நாங்கள் இது மிடில் ஈஸ்டில் இருந்தோ இல்லை என்று சொன்னால் வெள்ளைக்காரன் சொல்லி தரம் வரையில் நாங்கள் இருக்க தேவையில்லை. நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது. நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதாவது உங்களோட அக்கமடேஷன், உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ் இருக்குது தானே, பேசிக் ரூம் கொடுக்கறது, அதில் அப்படி இஸ்லாமிய விழுமியங்களுக்குள்ள வரக்கூடிய விஷயங்களை ஸ்பிளிட் பண்ணி, அதுக்கு அப்புறமாக வரக்கூடிய ஷேர்களை
வருமானத்தை 2 ஸ்ப்ளிட் பண்ணி 2 லிஸ்ட் பண்ணிருந்து சொன்னால் பெரிய ஒரு ஒயிட் லிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராக்ஷனை அந்த கவுண்டர்ஸுக்கு கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் இது லாங்கரான ரேஞ்ச். இது ஒரு நாள் நினைக்கக்கூடாது ஒரு கொள்கையினையோ ஒரு இனத்தின் கொள்கையினையோ ஒரு மார்க்கத்தினை கொள்கையினையோ யாரோ திணிக்க பார்க்குறது எல்லாருக்குமே தெரியும். ஜனநாயக இது உண்மையை சொன்னால் முதலீட்டினை ஜனநாயகப்படுத்துகின்ற ஒரு முறைமை தான் இது. ஜனநாயகத்தில் அழகான விஷயம் என்னதுன்னா இன்க்ளூசிவிட்டி. எப்போ நாம் எல்லாருமே ஒரு விஷயத்தை கொண்டு போட்டுருவோமோ, எங்களோட வித்தியாசமான பின்னணிகள் இருக்கையிலும் நாங்கள் எப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை கொண்டு போட்டுருவோமோ அந்த விஷயத்தில் நாங்கள் எப்போவுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறோம். முக்கியமாக நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடராக கூட இருக்கலாம், ஒரு டே ட்ரேடராக இருக்கலாம், லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கலாம். எல்லாரும் ஒப்புக்கொள்கின்ற ஒரு உண்மைதான், கொழும்பு பங்குச்சந்தை சம்பந்தமாக இலங்கையில் காணப்படுகின்ற அநேகமானவர்களுக்கு அறிவு போய் சேர வேண்டும். இலங்கையை சார்ந்த பல பேர் இந்த பங்குச்சந்தையில் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் இந்த பங்குச்சந்தை க்ரோ ஆகும். எங்களுக்கு பல பேரும் வேணும். அதனால் அவங்களை அட்ராக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான முறைமையாக நாங்கள் அதையும் கருதி கொள்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு அறிமுக வீடியோவாக இதை போட்டிருக்கிறேன். இதில் சில குளறுபடிகள் இருந்திருக்கும், மொழி திறனில் குளறுபடி இருந்திருக்கும். இது ஒரு 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 ஒழுங்கான ஒரு ப்ரோக்ராமான ஒரு சீக்வன்ஸில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. இது தொடர்ந்து இது சம்பந்தமாக ஒவ்வொரு யூனிட் சம்மந்தமாக, இதில் கலந்துரையான ஒவ்வொரு யூனிட் சம்மந்தமாகவும் நீண்ட தெளிவான வீடியோக்களை போடுவோம். அதுவரையில் அப்படியான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.